ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கவிதா. நம்ம எல்லார் வீட்லயுமே நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ் தான். அந்த ஃப்ரிட்ஜ் டூர் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எல்ஜி பிராண்டோடது. இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி நியர்லி 6 இயர்ஸ் ஆயிருச்சு. இந்த வீடியோல நான் என் வீட்ல ஃப்ரிட்ஜ எப்படி மெயின்டெயின் பண்றேன், ஃப்ரிட்ஜ்ல என்னென்னலாம் வைக்கலாம், என்னென்னலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா, டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான். ஃப்ரிட்ஜுக்கு மேல வந்து என்னோட ஒரு பிக்சர் இருக்கு. இது வந்து என் பர்த்டேக்கு என் அக்கா கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி என்னோட கிச்சன் டூர்லயே நான் உங்களுக்கு இத காமிச்சிருப்பேன். நம்ம வீட்ல ஃப்ரிட்ஜ் வந்து கிச்சன்ல தான் இருக்கு. ஃப்ரிட்ஜுக்கு மேல இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் கவர் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அழுக்கு சேராது. அந்த கவர்ல இந்த மாரி பேக்கெட்ஸ்லாம் இருக்கும். 2 சைட்லயுமே பேக்கெட்ஸ் இருக்கும். ஸோ, அந்த பேக்கெட்ஸ்ல நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சுக்கலாம். நான் வந்து கிச்சன் கிளீன் பண்ணுவோம் இல்லையா? அந்த கிளவுஸ் வச்சிருக்கேன். வேற ஒரு கவர் மாதிரி வச்சிருக்கேன். இந்த சைட் பாக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பெருசா எதுவும் வைக்கல. டக்குன்னு ஏதாவது வேணும் அப்டின்னா, அத வச்சுக்கிறதுக்கு இந்த பாக்கெட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃப்ரிட்ஜுக்கு மேல பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ரோல் மாதிரி தெரியுது இல்லைங்களா? அந்த ரோல பத்தி நான் உங்க கூட வீடியோ முடியும்போது ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரீசர்ல என்ன இருக்கு அப்படின்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இதுதான் ஃப்ரீசர் செக்ஷன். டபுள் டோர் அப்படிங்கிறதுனால ஃப்ரீசர் தனியா, கீழ ரெஃப்ரிஜிரேட்டர் இது தனியா தான் இருக்கும். இங்க ஃப்ரீசர் செக்ஷன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஐஸ் கியூப்ஸ் வைக்கிற பிளேஸு. அந்த கீழ இருக்கிறது வந்து ஐஸ் கியூப்ஸ் விழுகிற பாக்ஸு. அதில வந்து நான் ஐஸ் பேக்ஸ் வச்சிருக்கேன். இது சட்டுன்னு ஏதாவது ஒரு வீக்கம் வந்துட்டாலோ, இல்ல ஏதாவது ஒரு சுளுக்கு பிடிச்சிட்டாலோ, நம்ப யூஸ் பண்றதுக்காக ஐஸ் பேக்ஸ் வச்சிருக்கேன். மேல இருக்கிறது வந்துட்டு ஐஸ் ட்ரே. இதில நம்ம ஐஸ் ஃபில் பண்ணிட்டு, ஐ மீன் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு, அது ஐஸ் கியூப்ஸ் ஆயிடுச்சுன்னா, இப்படி ரொட்டேட் பண்ணிட்டோம்னா, அந்த ஐஸ் கியூப்ஸ்லாம் இந்த பாக்ஸ்ல கலெக்ட் ஆயிரும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியா ஐஸ கலெக்ட் பண்ற ஒரு மெத்தட் தான் நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறது. இந்த மேல இருக்கிற ட்ரேல வந்துட்டு இப்போதைக்கு பெருசா எதுவும் இல்ல. காலியா தான் இருக்கு. ஒவ்வொரு ட்ரேலயுமே நான் வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேட் போட்டிருக்கேன். இந்த மேட் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அதே நேரம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா திக்னஸாவும் சூப்பரா இருக்கு. ஏதாவது அதில கொட்டிருச்சு அப்டின்னா, நம்ம இந்த மேட்ட கிளீன் பண்ணா போதும். ஃப்ரிட்ஜ் வந்துட்டு நீட் அண்ட் கிளீனா மெயின்டெயின் பண்றதுக்கு இந்த மேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால நீட்டாவும் இருக்கு பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி இந்த மேட் வந்துட்டு என்னோட ஃப்ரிட்ஜ் சைஸ விட பெருசாவே இருக்கு. ஸோ, நான் அத கட் பண்ணிட்டு சைட்ல கம்பார்ட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா? அதுலயும் போட்டு வச்சிருக்கேன். இங்க கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ் பாக்ஸ் இருக்கு. அதுவும் ஓரளவு முக்காவாசி தீந்து போன ஒரு ஐஸ் தான் அங்க இருக்கு. இன்னொரு ஒரு குட்டி இந்த பாக்ஸ்ல வந்துட்டு நம்ப பச்சை பட்டாணி இருக்கும் இல்லைங்களா? ஃப்ரெஷ்ஷா வாங்கியிருப்போம்ல, அத அத உரிச்சு இந்த மாரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃப்ரீசர்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பெருசா எதுவும் இல்ல. காலியா தான் இருக்கு. எப்பவுமே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு இல்ல. நம்ம தேவைக்கு ஏத்தாப்புல எப்ப நம்ப எத வாங்கி வைக்கிறோமோ, அதுக்கேத்த மாரி அரேஞ்ச் பண்ணி மாத்தி மாத்தி வச்சுக்குவேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற அந்த ஃப்ரிட்ஜ் மேட்ட கட் பண்ணி, இந்த சைட்ல இந்த கம்பார்ட்மெண்ட்லயும் நான் வந்துட்டு போட்டு வச்சிருக்கேன். ஆக்சுவலி இப்ப இந்த மேட்ட நான் ரீசென்ட்டா தான் வாங்கியிருந்தேன். ஸோ, இத அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜ நீட்டா வைக்கும்போது, அப்படியே அத உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஃப்ரிட்ஜ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு இதுதான். ஒவ்வொரு சீசனுக்கு ஏத்த மாரி, அதோட டெம்பரேச்சர வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த டபுள் டோருங்கிறதுனால 2த்துக்குமே தனித்தனியா அவங்க வந்து குடுத்துருப்பாங்க. இத பார்த்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற அந்த டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணீங்கனாலே, கரண்ட் கன்சம்ப்ஷனும் சரி, ஃப்ரிட்ஜ்ல இருக்க பொருட்களும் சரி கெட்டு போகாது. கரண்ட் கன்சம்ப்ஷன் வந்துட்டு கம்மியா தான் எடுக்கும். இப்ப ஆக்சுவலி வின்டர் சீசன்றதுனால ஃப்ரீசர் நாப் வந்து 7ல இருக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 7ல தான் இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாதிரி அந்த சீசனுக்கு ஏத்த மாரி நீங்களும் உங்க வீட்ல ஃப்ரிட்ஜ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீசர் செக்ஷன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் வந்து கிச்சன்ல தான் நாங்க வச்சிருப்போம். ஆல்ரெடி கிச்சன் டூர் வீடியோ, பழைய கிச்சன் டூர் வீடியோ அண்ட் அப்டேட்டட் கிச்சன் டூர் வீடியோன்னு 2 வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்க இன்னும் அத பார்க்கல அப்டின்னா, மேல ஐ பட்டன்லயும், கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் அதோட லிங்க் குடுக்குறேன். கண்டிப்பா பாருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃப்ரிட்ஜ் எப்பவுமே நல்லா வென்டிலேஷன் இருக்கிற இடத்துல நீங்க வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. இப்ப நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் செக்ஷன் பார்த்துருவோம். மொத்தம் எனக்கு வந்துட்டு 4 ரேக் இருக்கும். கீழ வெஜிடபிள் பாஸ்கெட்டுக்கு ஒண்ணு தனியா இருக்கும்.
இதுல ஃபர்ஸ்ட் ரேக்ல என்ன வச்சிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி இந்த ரேக் வந்துட்டு மில்க் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஏத்த இடம் இதுதான். நம்ம வீட்லலாம் எக்ஸ்ட்ரா பால் பாக்கெட்ஸ் வாங்கியிருந்தோம் அப்டின்னா, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிளேஸ் இதுதான். ஏன்னா சில்னஸ் இங்க தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நம்ம காய்ச்சாத பால் வைக்கணும் அப்டின்னா, அதான் அந்த பாக்கெட்ஸ் பால்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் இங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்க நான் ஒரு குட்டி கப்ல வந்து தயிர் ஊத்தி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு சீஸ் இருக்கு. சீஸ் பாக்கெட்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்ல வந்து என்ன இருக்கு அப்டின்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுல பட்டர் வந்து குட்டி, குட்டி கியூபா நான் கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே, அத ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுட்டு, இந்த மாதிரி குட்டி, குட்டி கியூப்ஸா நீங்க கட் பண்ணி வச்சுட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு சமைக்கிறதுக்கு அத எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு கீழ இருக்கிற பாக்ஸ்லயும் வந்து பட்டர் தான் நான் வச்சிருக்கேன். அதேபோல கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த குட்டி கப்ல பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உரிச்சது இருக்கு. அத இந்த மாரி கப்ல போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால பூண்டோட வாசனை ஃப்ரிட்ஜுக்குள்ளலாம் பரவாது. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னா, கோதுமை மாவு. நம்ம பூரி தேய்க்கிறதுக்கு, இல்ல சப்பாத்தி தேய்க்கிறதுக்குலாம் கொஞ்சம் மாவு போட்டு திரட்டுவோம் இல்லைங்களா? அதுக்காக கொஞ்சம் மாவு போட்டு இந்த இடத்துல வச்சிருக்கேன். இங்கேயும் வந்து ஒவ்வொரு ரேக்லயும் நான் அந்த ஃப்ரிட்ஜ் மேட் லைனர் இருக்கும் இல்லைங்களா? அது போட்டிருக்கேன். டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கிறதுனால மேல இருக்கிற லைட் வந்து நமக்கு கீழ வரைக்கும் நல்லாவே தெரியும். ஆக்சுவலி இந்த மேட் வந்து டோட்டலா 6 பீஸஸா நான் வாங்கினேன். கீழ எனக்கு 4 ஷெல்ஃப் இருக்கு. ஃப்ரீசர்ல 2 ஷெல்ஃப் இருக்கு. இதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அடுத்த ரேக்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுல வந்து காய்ச்சின பால் நான் வச்சிருக்கேன். அடுத்து இந்த பாஸ்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம வீட்லலாம் ஓப்பன் பண்ணிட்டு பாதி யூஸ் பண்ணி மீதி பாக்கெட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி பாக்கெட்ஸ்லாம் வந்துட்டு நான் இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் கோதுமை மாவு, அரிசி மாவு அண்ட் பஜ்ஜி மாவு இதெல்லாம் நம்ம பாதி யூஸ் பண்ணிட்டு, ஒரு ரப்பர் பேண்ட் போட்டோ ஏதோ அங்கங்க ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சிருப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் நான் இங்கே வச்சிருக்கேன். ரவ, கோதுமை ரவ, கடலை மாவு இதெல்லாம் சில நேரங்கள்ல வெளிய வச்சா டக்குன்னு பூச்சி புடிச்சிருது. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டியா ரப்பர் பேண்ட் போட்டுட்டு, இதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன்னா, எனக்கும் டக்குன்னு எடுத்து எது இருக்கு, எது இல்ல அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் அத வந்து அங்கங்க ஓப்பன் பண்ணி வைக்காம, எல்லாத்தையும் ஒரு இந்த மாரி பாக்ஸ்ல போட்டு வச்சோம்னா, பார்க்கறதுக்கும் ரொம்ப நீட்டாவும் இருக்கு. இப்ப அத அதோட பிளேஸ்ல நம்ம வச்சுருவோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்கெட் பின்னாடி உங்களுக்கு தெரியறதா, அந்த நாப் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? டெம்பரேச்சர். அது கீழ ரெஃப்ரிஜிரேட்டருக்கான நாப் இங்க தான் இருக்கும். ஸோ இதையும் வந்து அந்தந்த சீசனுக்கு ஏத்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்ப அடுத்த ரோல என்ன இருக்கு அப்படின்னு நான் காமிக்கிறேன். அந்த பிங்க் கலர் கூடையில வந்துட்டு கிரேப்ஸ் வச்சு வச்சிருக்கேன். அந்த ரெட் கலர் பாஸ்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இதுல நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பில கருவேப்பிலலாம் உருவி நம்ம வச்சிருப்போம் இல்லைங்களா? தனித்தனியா எடுத்து, அதெல்லாம் நான் ஒவ்வொன்னத்தையும் ஒவ்வொரு கவர்ல போட்டு மொத்தமா இந்த பாஸ்கெட்ல வச்சிருக்கேன். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா, காம்பு கிள்ளி வச்சிரலாம். இப்படி இந்த மாரி கவர்ல போட்டு வச்சாலே, எனக்கு மினிமம் 1லருந்து 1 1/2 வாரம் கிட்ட ஃப்ரெஷ்ஷாவே தான் இருக்கு. ஸோ இதுக்குன்னு தனியா ஒரு பாக்ஸு, அதுக்கு டிஷ்யூ போட்டு வைக்கணும், அப்படிங்கிற அவசியம் எனக்கு ஏற்படல. அண்ட் இது சீப் அண்ட் பெஸ்ட்டாவும் இருக்கு. பிளாஸ்டிக்ஸ் தானே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. பட் ஒரு சில விஷயங்கள்ல நம்ம கம்ஃபர்டபிள், நமக்கு எது ஓரளவு செட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும் இல்லைங்களா? எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாவும் இருக்கு. இந்த பாஸ்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு ₹20 தான் நான் பக்கத்தில சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கினேன். ஸோ இட்ஸ் ஓகே ஃபார் மீ. நெக்ஸ்ட் அங்க அந்த கப்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுல தயிர் இருக்கும். இன்னொன்னுத்துல சட்னி இருக்கும். தக்காளி தொக்கு, காலைல பண்ணியிருந்த தொக்கு இருக்கு. எப்பவுமே ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்படின்னு நெறைய நெறைய செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடாதீங்க. அது உடம்புக்கு நல்லதும் இல்ல. அளவா சமைச்சு ஆரோக்கியமா சாப்பிடுங்க. அண்ட் கீழன்னு பார்த்தீங்கன்னா, மாவு இப்ப நேத்து தான் நானு அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ 2 பாத்திரத்திலயும் மாவு தான் வச்சிருக்கேன். குறைய குறைய நான் அதுக்கேத்த மாரி சின்ன பாத்திரத்தில மாத்தி இங்க வச்சுருவேன். எப்பவுமே இப்படிதான் இருக்குமா? அப்படின்னா, கண்டிப்பா இப்படி இருக்காதுங்க. ஒவ்வொரு நேரம் நம்ப ஒவ்வொன்னு எக்ஸ்ட்ராவா வாங்கி வச்சிருப்போம். சில நேரம் ஒரு சில விஷயங்கள் நம்ம வீட்ல இருக்காது. அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து நான் நம்ம வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். நெறைய விஷயங்கள எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல வாங்கி போட்டு அப்படி அடைச்சு வைக்காதீங்க. அப்படி வைக்கிறதுனால ஃப்ரிட்ஜ் வந்துட்டு
சீக்கிரமா ரிப்பேர் ஆறதுக்கும் நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ என்ன தேவையோ, தேவைக்கு ஏத்த மாதிரி வாங்குங்க. அண்ட் இந்த ஷெல்ஃப்ல இந்த லைனர் வந்து இதுவும் ஷெல்ஃப விட எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. ஸோ நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இங்கே நம்ப வெஜிடபிள் பாஸ்கெட் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு இந்த மாரி ஒரு நாப் இருக்கும்ல, அந்த சில்னஸ் உள்ள போறதுக்கு. அந்த நாப்ல படாத மாதிரி, அதாவது அந்த நாப் ஓப்பன்ல இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி இந்த லைனர நீங்க கட் பண்ணி போடுங்க. அப்பதான் நம்ம வெஜிடபிள் பாக்ஸ்ல வைக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் அப்படிதான் கட் பண்ணி போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ராவா இருக்கிறத நான் இந்த சைட்லயும் ரெஃப்ரிஜரேட்டர்லயும் சைட்ல கம்பார்ட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா? அந்த சைட்ல நான் இந்த லைனரையே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பாஸ்கெட் தான். வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 3 டேஸ்க்கு தேவைப்படுற மாதிரி அடிக்கடி வாங்கி வச்சுருவோம். ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்படிங்கிறதுனால 1 வீக், 2 வீக்ஸ்ன்னு வாங்கி அடைச்சு வச்சுறாதீங்க. இங்கேயும் வந்து நான் நார்மலா யூஸ் பண்ற அந்த கேரி பேக் கவரு அண்ட் சேமியா கவர் இந்த மாரி கவர்ஸ் தான் வச்சிருக்கேன். ஒவ்வொரு காய்கறியும் தனித்தனியா ஒவ்வொரு கவர்ல போட்டு தான் வச்சிருக்கேன். இந்த நெட்டட் பேக்கு அண்ட் ஜிப்லாக் பேக் அப்படிலாம் விக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் எனக்கு வந்து உடன்பாடு இல்ல. ஈவன் அதுல வச்சோம்னா சீக்கிரமா அது சுருங்கி போயிருது. அண்ட் சீக்கிரமா கெட்டு போயிற மாரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. இதுல இருக்கும்போது மினிமம் 4 டேஸ் கண்டிப்பா ஓரளவு நல்லாவே இருக்கு. ஸோ, இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப அவரைக்கா வேணும் அப்டின்னா, டக்குனு இந்த ஒரு கவர மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கவர்ல பீன்ஸ் வச்சிருக்கேன். பீன்ஸ் வேணும்னா டக்குனு அந்த கவர் எடுத்துக்கலாம். அண்ட் கேப்சிகம், கேரட் இப்டி ஒவ்வொன்னுத்துக்கும் தனித்தனியா கவர் போட்டு வச்சிருக்கோம். ஸோ, பார்க்கவும் ஓரளவு எது வேணுமோ டக்குனு எடுக்கவும் முடியும். அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட் ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி. இதுல வந்து கொத்தமல்லி வச்சிருக்கேன். அந்த வேர கிள்ளி வச்சிருக்கேன். அண்ட் இங்கே தக்காளி வச்சிருக்கேன். ஸோ, என்னோட வெஜிடபிள் பாஸ்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். நான் இப்படி தான் மெயின்டெயின் பண்றேன். எப்பவுமே இது இப்படி தான் இருக்கும். நெறைய ஆர்கனைசர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல. நம்ம தேவைக்கு எது வேணுமோ அதுக்கேத்த மாதிரி வாங்கி, இருக்கிறத வச்சு கூட நம்மளால நீட்டா அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படிதான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஷெல்ஃப்லலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. இப்ப சைட்ல ஃப்ரிட்ஜோட அந்த டோர் சைட்ல என்ன இருக்கு அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ரோ வந்து எல்லார் வீட்லயும் இருக்கிற மாரி எக் வைக்கிற அந்த ட்ரே தான் இருக்கு. பட் இப்ப நம்ம வீட்ல எக் இல்ல, தீந்து போயிருச்சு. வாங்கணும். இந்த எக் ட்ரே வந்து ஃப்ரிட்ஜ்லயே அவங்க நம்ம வாங்கும்போதே அதில குடுத்தது தான். நெக்ஸ்ட் இங்க இருக்க இந்த 2ண்ட் ரோன்னு பார்த்தீங்கன்னா, இதில ஒரு சைட் மட்டும் இந்த பிளேட் மாதிரி குடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு அது குடுக்கல. ஏன்னா, எப்ப வேணுனாலும் நம்ம கம்ஃபர்டபிள்க்கு ஏத்த மாரி மாத்தி, மாத்தி நம்ம போட்டுக்கிறதுக்காக அவங்க குடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்ம சம்மர் டைம்லலாம் வாட்டர் பாட்டில்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு வைப்போம் இல்லைங்களா? சில டைம் ஜூஸ் மாதிரி வாங்கி 2 லிட்டர் பாட்டில் கூட நம்ம அடுக்கி வைப்போம். அந்த டைம்ல இந்த மாதிரி அந்த பாஸ்கெட் அது வந்துட்டு இடிக்கும், தட்டும் அதோட ஹைட்டுக்கு. ஸோ இவங்க ஒண்ணே ஒண்ணு குடுத்துட்டு நம்ம வசதிக்கு எப்ப வேணா இப்டி இப்டி அட்ஜஸ்ட் பண்ணி மாத்தி வச்சுக்கலாம். அந்த மாரி தான் குடுத்துருக்காங்க. நான் இப்ப இந்த சைடு வச்சிருக்கேன். இதுல 2 ஜாம் வச்சிருக்கேன். ஃப்ரூட் ஜாம் வச்சிருக்கேன். அண்ட் இது வந்து எக்ஸ்ட்ராவா நம்ப ஷாப்ல பீஸா வாங்கும்போதோ, இல்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கும்போதோ, நூடுல்ஸ் வாங்கும்போதோ, இந்த கெட்சிப்ஸ் அந்த மாரிலாம் குடுப்பாங்க இல்லைங்களா? அது எக்ஸ்ட்ரா பேக்கெட்ஸ் இருக்கும் இல்லையா? அத வந்துட்டு நான் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். என்னைக்காவது வீட்ல பொட்டேட்டோ ஸ்மைலியோ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ ஏதோ ஒண்ணு நம்ம செஞ்சு சாப்பிடும்போது, இந்த சாஸ் தொட்டு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் நல்லாருக்கும். ஸோ, அதனால நான் அத இங்க ஜாம் பக்கத்துல வச்சு வச்சிருக்கேன். ஸோ, இங்க தான். இங்கேயும் வந்து நானு லைனர் போட்டிருக்கேன். அடுத்த ரோலயும் காமிக்கிறேன். கிட்ட காமிக்கிறேன். ஆக்சுவலி மொத்தம் வந்தது அந்த 6 பீஸ் தான் வந்தது. அதுல எக்ஸ்ட்ராவா இருந்தது தான் கட் பண்ணி நான் இந்த சைட்லயும் போட்டு வச்சிருக்கேன். ஸோ, நீங்க உங்க வீட்ல டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் அப்டின்னா, இது உங்களுக்கு ஆப்ட்டா இருக்கும் கண்டிப்பா. இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட்டு நெய் பாட்டில் வச்சிருக்கேன். அடுத்ததுல வந்துட்டு அரிசி மாவு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்ச் ஃப்ளேவர் குளுக்கோஸ் இருக்கும் இல்லைங்களா? அது வச்சிருக்கேன். அது ஓரளவு காலியே போயிருச்சு. இது வந்து ரோஸ் எசன்ஸ். டக்குனு ரோஸ் மில்க் கலந்து குடிக்கணும் அப்படின்னு தோணும்போது, குடிக்கிறதுக்காக ஒரு ரோஸ் எசன்ஸ் வச்சிருக்கேன். அவ்வளோதான். ஸோ, இதுதான் என்னோட ரெஃப்ரிஜிரேட்டர் செக்ஷனும் கூட. ஒரு சிலர் ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்படிங்கிறதுனால வெளிய இருக்க முக்காவாசி பொருட்கள வந்து ஃப்ரிட்ஜ்ல தேவையில்லாம அடைச்சு வச்சுருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள ஃப்ரிட்ஜ்ல எது வைக்கக்கூடாது அப்படின்னு நான் சட்டு சட்டுன்னு சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் வந்து தேன் பாட்டில் கண்டிப்பா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கக்கூடாது. அது வெளிய இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அண்ட் பிரெட்ட கூட ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வைப்பாங்க. பாதி யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பாங்க. அதுவும் அவசியம் இல்ல. நம்ம பாதி யூஸ் பண்ணிட்டு அதே அதே போல அந்த ராப் பண்ணி அத நம்ம வெளிய வச்சுக்கலாம்.
ஒரு சிலர்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு பாதி வெங்காயத்த அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பாங்க. அடுத்த வேலைக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு. வெங்காயம் மட்டும் எப்பவுமே அப்பப்ப கட் பண்ணி, அப்பப்ப சமையலுக்கு யூஸ் பண்ணணும். நம்ம கட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே கூட அதில நெறைய பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆயிருது அப்படின்னு நெறைய ஆர்டிகல்ஸ்ல படிச்சிருக்கேன். ஸோ வெங்காயம் வந்து எப்பவுமே நீங்க சமைக்கும்போது கட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் எப்பவும் சொல்ற மாதிரி அந்தந்த வேலைக்கு அளவா சமைச்சு ஆரோக்கியமா ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுங்க. அதுதான் ஹெல்த்துக்கும் நல்லதும் கூட. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜ் பின்னாடி வந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஃப்ரிட்ஜ பிளேஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு பின்னாடி ஒரு காத்து போறதுக்கு வசதியா நம்ம ஃப்ரிட்ஜ வைக்கணும். அது ரொம்ப நல்லது. இப்ப எங்க வீட்லன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு ஜன்னலே இருக்கும். இந்த மாதிரி வென்டிலேஷனோட இருந்துச்சு அப்படின்னா, இன்னுமே ரொம்ப நல்லது. இன்கேஸ் உங்க வீட்ல அந்த மாரி ஃபெசிலிட்டி இல்ல, எதுவும் அமையல அப்படின்னா, செவர ஒட்டி வைக்காதீங்க. செவருக்கு கொஞ்சம் தள்ளி, கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. ஆ அப்படிதான் ஃப்ரிட்ஜோட ஹீட் எல்லாம் வந்துட்டு வெளிய போயிட்டு, அது கூல் ஆகுறதுக்காக கூல் ஆகுறதுக்கும் வந்து கரெக்ட்டா இருக்கும். அண்ட் ஒரு சில ஃப்ரிட்ஜ்ல வந்து பின்னாடி தண்ணி தேங்கும் இல்லைங்களா? அந்த தண்ணி அப்படி தேங்குது அப்படின்னா, அடிக்கடி அத மாத்திட்டே இருங்க. அந்த தண்ணி கொஞ்சம் தேங்கினா கூட, அதில கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு விட சொல்லுவாங்க. ஸோ, நீங்க அதுக்கேத்த மாதிரியும் பார்த்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட்ன்னு சொல்லலாம். ஒரு 10, 15 வருஷம் ஒரு முறை நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலே கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணா நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு நல்லாவே உழைக்கும். அதுக்கேத்த மாதிரி பார்த்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுங்க. அண்ட் வீடியோட ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருப்பேன். ஒரு ரோல் மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு மேல நான் வச்சிருப்பேன். அது என்ன அப்டின்னா, கிச்சன் கிளீன் பண்ற ஒரு ரீயூசபிள் வைப்ஸ் தான். அத நம்ப அடிக்கடி வாஷ் பண்ணிட்டு மினிமம் ஒரு 4 டூ 5 டைம்ஸ் அத யூஸ் பண்ணிக்க முடியும். அத யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ் உள்ளலாம் நம்ம தொடச்சா, ரொம்ப நீட்டா, அழகா கிளீன் ஆயிடுது. ஸோ, அதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ, இவ்வளோதான் நம்மளோட ஃப்ரிட்ஜ் டூர். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். 1, 2 விஷயங்களாவது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, குட்டியா ஒரு லைக் குடுத்துட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்களும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல Facebook அண்ட் Instagramலயும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ சோ மச். டாடா! பாய்.